அரசியல் விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு அது ஏதாவது இருக்குதா? நிச்சயமாக கிடையாது. நான் எதுக்கு விலகணும்? நான் எந்த தவறுமே செய்யலையே. அதாவது என்னுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இது 2வது முறை தேர்தல். இந்த முறையும் அதுபோல் பெரம்பூர் தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். இந்த முறை சில வேளை இந்த தேர்தலில் 100 வாக்குகள் பெரம்பூர் தொகுதி மக்கள் அளித்தாலும் அதுக்காக நாங்கள் எப்பயுமே மனசு வேதனைப்பட மாட்டோம், சோர்வடைய மாட்டோம், சங்கடப்பட மாட்டோம். திரும்பியும் மக்கள் பணிகளில் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். மக்களோடு மக்களாக களமாட வேண்டும். மக்கள் பிரச்சனைகளுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். மக்களுக்கு நன்மை பயன்பெறத்தக்க வகையில் இருக்கிற பல திட்டங்களுக்கு ஆதரவாக நாம் மக்களோடு மக்களாக இணைந்து செயலாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் தான் ஏற்படுமே தவிர, அவர்கள் வழங்கிய வாக்குகள் இவ்வளவு, அதனால் நான் ஒரு பேனிக்காகவோ அதனால் சோர்வடையவோ மாட்டேன். இன்னும் நிறைய மக்கள் பிரச்சனைகளை பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு, ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய களப்பணியை மகாத்மா காந்தி மக்கள் கட்சி ஆற்றவில்லை. இது ஒரு உண்மை. அப்போ அதை பூர்த்தி செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்தா அதில் ஏதோ ஒரு ஆனால் உண்மையிலே ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் சார், பாராட்டணும். கண்டிப்பாக நாங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு இறங்கலை அப்படின்றது உண்மையாக நீங்கள் ஒத்துக்கிறீங்க. 6 ஆண்டுகள் கடந்த ஒரு கட்சியே இப்போ தான் களப்பணியில் நாங்கள் இன்னும் இறங்கணும் போது 2 ஆண்டுகள் ஆன ஒரு கட்சி அவங்களும் இப்போ தானே ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்கள மட்டும் ஏன் நீங்கள் இந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் கரிசனம் காட்டலாமே. இல்லை, எப்பயுமே நீங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியையும் ஒரு சிறிய கட்சியும் ஒப்பிடவே கூடாது. ஏன்னா விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரையிலையும் அது ஒரு 2 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது ஒரு பெரிய வியூகம். அவர்களுடைய இப்போ 234 தொகுதிகளிலும் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். எல்லா வேட்பாளர்களுமே விஜய் என்கிற ஒரு பிம்பத்தை நம்பி அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், அவருடைய கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், அவரை நம்பி களத்தில் இறங்கினவர்கள். அவர்களுடைய சொந்த உழைப்பை போட்டு அவர்கள்